ஹாய் விவஸ். இன்னைக்கு மே 8 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு டிராவல்ல இருந்தனால கொஞ்சம் சீரியல் ஏத்துறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. சாரி. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க அஜய் வந்து ரொம்ப அழுதுட்டு இந்த மாதிரி ராகினி தனியா இருப்பா, நான் அங்க போறேன்னோனே, இப்ப அன்பரசு என்ன சொல்றாரு, நீ முன்னாடி போடா நான் வரேன்னோனே, விஜய் வந்து அஜய் வந்து தடுக்கிறாரு. அப்போ உடனே அன்பரசு என்ன உன் பொண்டாட்டி வந்து நிச்சயத்தை நிப்பாட்டிட்ட, நீ இப்ப இவனை போக்கூடாதுன்னு சொல்றியா? அதை சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? என் பையனை விட அவன் போட்டோம், அவன் போனப்ப நீ போட நான் பின்னாடியே வரேன், இங்க கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனோடனே இப்ப அன்பரசு வந்து அவங்க அவங்க ஒய்ஃப கூட்டிட்டு வா நம்ம வெளியில போலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அப்போ காவேரி என்ன பண்றாங்கன்னா, அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழ இறங்கி வராங்க. அப்ப காவேரி வந்து இவங்க போறேன்னு சொல்றாங்க. வீட்ல எல்லாரும் தடுக்குறாங்க. அத பாக்குறாங்க. பாத்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம காவேரி பாட்டுக்கு வெளியில போயிடுறாங்க. பாத்தியா அவ எவ்வளவு திமிரா போறான்னு. நாங்க போறோம்னு தெரிஞ்சு அவ போறாள்ல. உனக்கு அப்ப நாங்க வெளியில போக வேண்டாம்னா அவள வெளியில போ சொல்றியா? அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, இப்ப எல்லாருமே அப்படி என்ன சொல்றதுன்னு தெரியாம ஸ்டன் ஆயி நிக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்து சாரதா கேக்குறாங்க, "என்னடி ஆச்சு? எதுவும் பிரச்சனையான்னு?" அப்ப காவேரி வீட்ல என்ன சொல்லிடுறாங்கன்னா, விஜய் தான் பசுபதி மேல கம்ப்ளைண்ட் குடுத்தாரு. இந்த மாரி என்ன கடத்துனத வந்து சொல்லி, அதனால நிச்சயம் நீட்டுச்சு. அதனால தான் பிரச்சனை அப்படிங்கிற மாரி மாத்தி சொல்லிடுறாங்க. யாரும் இங்க வந்து சொல்லாம இருந்தா சரிதான் அப்படிங்கிற மாரி காவேரி நெனைக்கிறாங்க. அப்ப யமுனாக்கு மட்டும் ரொம்ப கவலையாயிருது. ஐயய்யோ! நிச்சயம் நின்றுச்சா அப்போ நின்று நிக் அ நடந்திருந்துச்சுன்னா, நிவின் வந்து தப்பிச்சிட்டாருன்னு நெனச்சோமேன்னு சொல்லிட்டு, இப்ப நிவினுக்கு கால் பண்ணி பேசும்போது, நிவின் என்ன சொல்றாருன்னா, ஆமா நிச்சயம் நின்னது எனக்கு தெரியும். ஏன்னா, அவ எங்க சொந்தக்கார பொண்ணு தானே. நல்ல வேளை காவேரி எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டா. இல்லாட்டி அவளுக்கு தானே பிரச்சனை. எனக்கு அதுதான் போதும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத கங்கா கேட்டுறாங்க. இப்ப கங்கா வந்து யமுனாவ திட்டுறாங்க. என்ன நீ சும்மா சும்மா அவன்ட்ட பேசிட்டு இருக்க. நீ அவன்ட்ட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு கங்கா யமுனாவ திட்டிட்டு போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி ஊஞ்சல்ல உட்காந்துருக்காங்க. விஜய் செம கோவத்துல வந்து ஊஞ்சல மிதிக்கிறாரு. என் மேல உள்ள கோவத்த ஏன் அதுட்ட காட்டுறீங்க அப்படின்னோனே, "நீ பண்ணுனது உனக்கே கரெக்ட்டா தெரியுதா?" அப்படி சொல்லிட்டு காவேரிய திட்டுறாரு. இப்ப காவேரி என்ன கேட்குறாங்கன்னா, "இவ்வளோ கேட்குறீங்கல்ல, நான் அன்னைக்கு பசுபதி என்னைய புடிச்சு வச்சு எப்படி சித்திரவதை பண்ணா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சே நீங்க இப்படி பண்ணுனீங்கன்னா, நான் எப்படி உங்க கூட வாழ முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, "நீ நானும் என்ன இப்ப வாழ்ந்துட்டா இருக்கோம். வாழ்றதுக்கு நம்ம என்ன கல்யாணமா பண்ணிக்கிட்டோம்?" அப்படிங்கிற மாரி ரொம்ப கோவமா கேட்குறாரு. அப்படியே காவேரி உடைஞ்சு போய் அப்படியே நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.